ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஆர்பி எக்ஸாமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம சப்ஜெக்ட் வைஸும் பார்க்க போகிறோம். பை த சேம் டைம் ஓவராலாக என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், அதனால் நீங்கள் ஆல்ரெடி எல்லோரும் எம்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துருங்க. என்னென்ன கொஷின்ஸ் எவ்வளோக்கு நீங்கள் கேதர் பண்ணியிருக்கீங்கிறத செப்பரேட்டாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜிஎம், அதாவது பொது மருத்துவம். பொது மருத்துவத்தில் முக்கியமாக இது வரைக்கும் கேட்டிருக்கிற கொஷின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பெருவயிறு பற்றி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நிறையா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் காமாலை டாப்பிக்லேருந்து செப்ரேட்டாக நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊதல் நோயில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸில் வருது, நெக்ஸ்ட்டு அதிலெல்லாம் என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான மெடிசின்ஸ் கொடுக்குறாங்கங்கிறதும், அதுக்கடுத்து தமரக நோய், ஸோ அதுக்கு தான் ஹார்ட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சூளையில் வகையை பற்றி தான் கேட்டிருக்காங்க. காமாலை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வகை இருக்கு இல்லையா, அதில் அழகு காமாலை, செங்காமலை காமாலை இருக்கு இல்லையா, அந்த சிம்டமை வச்சு அதுக்கு எந்த மாதிரி டைப்ஸோட ரிலேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும், பெருவயிறில் ஒவ்வொரு டைப்ஸுக்கும் என்னென்ன மாதிரி மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க, அது மாதிரி அந்த மெடிசின்ஸ் கூட என்னென்ன மாதிரி அனுபானங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பெருவயிறுலேருந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்ட மருத்துவம், அதுக்கப்புறம் நஞ்சு முறிவும் நூலும், அது இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்ட மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முதல் கொஷின் எண்பு வளர்ச்சி, அதாவது எந்தெந்த ஜாயின்ட்ஸ், அதாவது பல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பல்லோட பற்றியும் அப்புறம் எலும்புகளை பற்றியும், அந்தந்த நேரத்தில் அந்த ஃபர்ஸ்ட் போன் வளரும், அதுக்கப்புறம் செகண்ட் போன் எப்போ போய் ஜாயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசிஃபிகேஷனை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கிறது தான் எண்பு வளர்ச்சிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆகுது. மோஸ்ட்டாக இதில் நம்மளுக்கு எண்பு வளர்ச்சியை பற்றியும் என்னென்ன ஏஜில் டியூரேஷன் வளருது, எந்த ஏஜில் ஆசிஃபிகேஷன், ப்ரைமரி ஆசிஃபிகேஷன், செகண்டரி ஆசிஃபிகேஷன் நடக்குதுங்கிறத பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக நஞ்சு தீர் அப்படின்னு சொல்லியிருக்காது, அதாவது எந்த மாதிரி மெடிசன்ஸ், அதாவது எந்த ஃபுட்டை இந்த நஞ்சுக்கு எடுத்தோம் அப்படின்னா முறியும் அப்படிங்கிற மாதிரி நஞ்சு முறிவை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எந்த ஃபுட்டோட எது மர்ஜ் பண்ணி சாப்பிடக்கூடாது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷோட நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது, ஹைஜீனில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி செப்பரேட்டாக அதுக்கான நஞ்சு முறிவை பற்றியும் டாபிக்ஸில் நிறையா கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிணத்தில் ஏற்படக்கூடிய வேறுபாடு இல்லாட்டி மாற்றங்கள், ஓகேங்களா. இதில் அந்த இதில் மெழுகு மாதிரி வர்றது, அது மாதிரி என்னென்ன டெம்பரேச்சரில் அது மாதிரி ரைஸ் ஆகும், வேறு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பிணங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தான் என்ன எக்ஸ்பெக்டட் டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா அபினி, அதுக்கப்புறம் நாபி, அதுக்கப்புறம் ஊமத்தை, இதை பற்றிலாம் அதிகப்படியான கொஷின்ஸ் எஃப்எம் ரிலேட்டடாக வந்திருக்கு. இப்போது மூணாவது நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் சர்ஜரி. நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸில் பார்த்துருவோம், ஓகேங்களா. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சில கொஷின்ஸை பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக ஓவராலாக நம்ம எம்ஆர்பியில் என்னென்ன டாபிக்ஸில் இருந்தால் கொஷின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இந்த முறை நம்மளுக்கு எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இதை பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக ஒரு வியூ வச்சு அதில் இருக்கக்கூடிய டாபிக் லிஸ்ட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். அதை ஒன்ஸ் ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக வந்திருக்கு அப்படின்னா அட்டை விடல், ஓகேங்களா. எந்தெந்த இடத்துல விடணும், அதுக்கான டியூரேஷன் என்ன, அதுக்கான பரிகார முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான் அட்டை விடலை பற்றி கேட்டிருக்காங்க. இன்னும் ஜூம் போயிடுறேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா கொம்பு கட்டலில் விஷயங்களும், அப்புறம் ஒற்றடம், அதுக்கப்புறம் கொம்பு கட்டலில் சுட்டிகையை பற்றி, இது மாதிரி ஓவராலாக இது மாதிரி எக்ஸ்டர்னல் தெரப்பீஸை பற்றியும், அதுக்கப்புறம் ஒற்றடம், அதுக்கப்புறம் முக்கியமாக சர்ஜரி அப்படின்னு பார்த்தோன்னா கண் நோய்கள், ஓகேங்களா. அதில் காசமை பற்றி, அதுக்கு அடுத்தது விழியில் என்னென்ன வருது, அதுக்கப்புறம் வெல்விழியில் என்னென்ன நோய்கள் வருது, கருவிழிகளில் என்னென்ன நோய் வருது அப்படிங்கிறதும், இதெல்லாம் பற்றி தான் கண் நோய்களுக்கு செப்ரேட்டாக இது மாதிரி விதத்தில் தான் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஓஜி, அதாவது சூழ் மற்றும் மகளிர் மருத்துவம். இதில் முதல்ல கேட்டிருக்கிற இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா பூப்பு பற்றி கேட்டிருக்காங்க. பூப்பு, அதுக்கப்புறம் அண்டமுடி, அதுக்கு அடுத்தது கரு வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த 10 மாதத்துக்கும் என்னென்ன பரிகாரங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஓஜி புக்காக இருக்கட்டும், அதில் ஓஜியில் இருக்கக்கூடிய சூழ் புக்கு இல்லை மகளிர் மருத்துவம் புக், அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 1 to 4 லெசன்ஸை
நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ரீட் அவுட் பண்ணி இருக்கணும். ஏன்னா அதுலேயும் இருந்து கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பார்ட்டுக்கு என்னென்ன நேம், அதாவது சர்டன் பார்ட்டை வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான நேம், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய லென்த்து, அப்புறம் அதுக்கான டியூரேஷன், மெஷர்மெண்ட், இது மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து முதல் 4 லெசன்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பூப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான நிலைகள் என்னென்ன, அப்புறம் அதில் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து இந்த லெசன்லேருந்தும். அதுக்கு அடுத்தது பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த மாதத்தில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸோடு நம்ம பரிகாரம் எடுத்துக்கணும், எந்தெந்த மெடிசனை வந்து நம்ம இன்டேக் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதத்தில். அடுத்ததான் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அதாவது 3 அந்த பொருட்களை கொடுத்துட்றாங்க, மூலிகை பொருட்களையும் கொடுத்து இதுக்கான ஆர்டரை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விதத்தில் ஒரு கொஷின் கேட்குறாங்க. மூன்றாவதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செப்பரேட்டாக ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மந்த்து, அதுக்கு அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஆர்டர் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து இதுக்கு வந்து இந்த மந்த்துக்கு இந்த மெடிசன் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியும் எம்ஆர்பியில் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது தாதுவில் நீங்கள் நிறைய விதமான டாபிக்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான டாபிக்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கருவிகள்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால தான் 3 டாட்ஸ் கிட்ட வச்சுருக்கேன். சில இதுக்கெலாம் 1 டாட் வச்சுருப்பேன். 3 டாட்னால் அதிகப்படியாக கேட்டிருக்காங்க. எத்தனை டாட் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதிகமான டாட் இருக்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இந்து உப்பு, அதுக்கு அடுத்தது வந்து அப்பளக்காரம், மனோசீலை, அட்டுப்பு, அதுக்கப்புறம் கந்தகம். ஓகேங்களா, கந்தகமில் இருக்கக்கூடிய பற்ப செந்தூர முறைகளும் அதில் இருக்கக்கூடிய டோசேஜஸை பற்றியும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கல்லுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இதோட வேறு பெயர்கள், அதுக்கப்புறம் விறகு, அப்புறம் புடம், இதெல்லாம் வந்து என்னென்ன கவுண்ட்டுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னும், இப்போ வந்து புடம் அப்படின்னா சூரிய புடம்னா எவ்வளோ போடணும், சந்திர புடம்னா எத்தனை போடணும் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட்ஸை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா நவரத்னம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. எதனால் அப்படின்னா யார் வந்து என்னென்ன நவரத்னங்கள் போடணும், அதில் இருக்கக்கூடிய ஜாதிகள், அதாவது அதில் இருக்கக்கூடிய டைப்ஸை பற்றி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றியும் செப்பரேட்டாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து கருவங்கம், அதுக்கப்புறம் வந்து பாடனங்கள், செயற்கை இயற்கை பாடனங்கள் ரெண்டுத்தையுமே படிச்சுக்கோங்க. இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது செயற்கை பாடனங்கள்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேபி நம்மளுக்கு இந்த முறை இயற்கை பாடனத்தில் கூட கொஷின்ஸ் வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செம்பு டாப்பிக்லேருந்தும் கொஷின்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஆயுட்காலம், அதாவது எந்தெந்த மெடிசன்ஸ்க்கு, பற்பமுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆயுட்காலம் இருக்கும், செந்தூரமுக்கு, குடிநீருக்கு, இது மாதிரி இருக்கக்கூடிய வெளிமருந்துகள் 32, உள்மருந்துகள் 32. இது வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக வந்து இதிலேருந்து வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் இதையும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இது சித்த மருத்துவங்க சுருக்கம் இருக்கு இல்லையா, அந்த புக்கில் வந்து இந்த டியூரேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து மயில் துத்தம், அந்த டாப்பிக்கில் இருந்தும். அதுக்கு அடுத்தது வந்து தாளகம், அந்த லெசன்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பூரம் லெசன்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம தாது இந்த சப்ஜெக்டில் இருந்து கேட்டிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக், அதாவது சாப்டரோட லிஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன, மெடிசினல் பாட்னி அப்படிங்கிற போது நம்மளுக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. ஏன்னா அதில் எக்கச்சக்கமான ஃபேமிலிஸ் இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்ன ஃபேமிலிஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னா யூஃபோபியசி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபார்மகாக்னசி அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கிளைகோசைட்ஸ் இருக்குது, அப்புறம் பென்சிலியம் இருக்குது. இது மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்மக்கிட்ட செப்பரேட்ஸாக நோட்ஸ் வந்து நம்மக்கிட்டேயும் இருக்குது. காலேஜ் உங்களுக்கும் வந்து செப்பரேட்டாக வந்து காலேஜ்லேருந்தே நோட்ஸ் கொடுப்பாங்க, எங்களுக்கு அப்படி தான் கொடுத்தாங்க. அப்புறம் சொலனேசி. ஓகேங்களா, இந்த 7 டாபிக் தான் வந்து மெடிசினல் பாட்னி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ். அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன சப்ஜெக்ட், இது வந்து ஃபிசியாலஜியில் ஒரு முக்கியமான கிளாண்ட் அப்படின்னா பரோட்டிக் கிளாண்ட் தான். இதுக்கப்புறம் வேறு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. பட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இதுவும் இருக்குது. அதனால் இந்த கொஷின் நீங்கள் படிச்சிட்டிங்களாங்கிறது ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் மஸ்ட் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது மினரல்ஸ், அதுக்கப்புறம் விட்டமின்ஸ். இதில் வந்து ஒவ்வொரு விட்டமின்ஸ்க்கு இருக்கக்கூடிய அதர் நேமை பற்றி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து அதர் நேமும் இல்லாமல் என்னென்ன டிசீஸ் வந்து இந்த சர்டன் விட்டமின்னால் வருது, அப்புறம் எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு வருது, மேலா ஃபீமேலா சைல்டாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து விட்டமின்ஸ்லேருந்து கேட்குற கொஷின். அதுக்கு அடுத்தது விட்டமின் மினரல்ஸ். இந்த ரெண்டுத்துலேயும் முக்கியமாக இன்னொரு கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா முக்கியமாக கொடுக்கக்கூடிய RDA ரெக்கமெண்டட் டயட்ரி, ஓகேங்களா, அதாவது எந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ டோசேஜ் எடுக்கணுங்கிற மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து க்ரெப் சைக்கிள், இது மாதிரி வேரியஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளைக்கோஜன், அப்புறம் அட்ரினல் கிளாண்ட், இது மாதிரி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து வச்சு முடிச்சிருங்க. ஒன்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களாங்கிறத இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதுவே யூஜி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸும் இப்போலேருந்தே நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங் வரக்கூடிய MRBயில் நீங்கள் ஈஸியாக எக்ஸாமை க்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட்டாகவே நீங்கள் போஸ்டிங் எடுக்கலாம். இதில் என்ன டாபிக் அப்படின்னா உடல் தத்துவம். இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இவ்வளவுதான். நீண்ட சிறப்புகள்னா என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் உடல் தத்துவம் புக்கில் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் சுவைகள், ஓகேங்களா, ப்ளஸ் அந்த 3 குணங்களுக்கு என்னென்ன சுவைகள் வருது கேட்குறாங்க அப்படின்னா நர்வ்ஸ். இது வந்து உடல் தத்துவம் புக்கில் செப்பரேட்டாக வேறு நேம்ஸில் இருக்குது, தமிழ் நேமில் இருக்குது, இங்கிலீஷ் நேமில் நம்ம படிச்சிருக்கோம். மோட்டார்னா என்னென்னங்கிறது செப்பரேட்டாக இந்த உடல் தத்துவம் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து என்ன பொருட்கள், இதில் பச்சரிசி, இது மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருட்களுக்கூட பெனிஃபிட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படிச்சுக்கிட்டு கேட்டுட்டாங்க அப்படின்னா 7 உடல், ஓகேங்களா, ரத்தம் எலும்பு மாதிரியான இருக்கு இல்லையா, ஆனால் உடல் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆனால் எப்படி இருக்கும், இதுக்கு எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெலிகுணம் குறைகுணம் கேட்டிருக்காங்க. நார்மல் ரேஞ்ச் அப்படிங்கிறது 3 விஷயத்தையும் இதில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், தத்துவத்தில் இருக்கக்கூடிய பேச்சுகளை பற்றியும் பொருட்கள் பற்றியும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. நோய் நாள் வந்து நீங்கள் முக்கியமாக புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். பட் அதில் நீங்கள் மட்டும் முடிச்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்சார தத்துவங்கள் பேச்சில் முடிச்சிருக்கீங்க. பட் இந்த புக்லேயும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னா 6 சுவைகள், ஏன்னா எடுக்கணும் அவங்களுக்கு லெசனில் வரும். 6 சுவைகள் ப்ளஸ் 5 பூதங்கள் ப்ளஸ் முக்குச்சம், அதாவது கபம், அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் இது கம்பைன் பண்ணியும் படிச்சுக்கலாம். செப்பரேட்டாக யூடியூப்ல மாதிரி இது மாதிரி பயன்பூதங்கள் எப்படி அதில் கனெக்ட் ஆகுதுங்கிற இந்த 3 விஷயங்களையும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீர்க்கண்டிக்காக நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி விதவிதமாக நிறைய விதமாக இருக்கக்கூடிய பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெய்க்குறி நீர்க்குறி, இதுக்கான சிம்டம்ஸ் இதில் இருக்கக்கூடிய கலர் சேஞ்சஸும் இந்த 2 விஷயங்களும் இதை கேட்டிருக்காங்க. அதனால தான் 2 டாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது வந்து எண்வகை தேர்வு, நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய நீர்க்குறிகள் இருக்குது, அப்புறம் வாய்நீர் பரீட்சை, அப்புறம் தோல் பரீட்சை, வாசனை, அதுக்கப்புறம் ஒலி கேட்கறது, இது மாதிரி எண்வகை தேர்வில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸே நிறைய இருக்கும். அதனால் இந்த டாப்பிக்கும் நீங்கள் முடிச்சிடுங்க. மரணக்குறிகள், அத்தியக்குறிகள், என்னென்ன எத்தனை நாளில் வந்து உயிர் போகும் அப்படின்னா நிழல் வந்து ஆடும், எப்போ வந்து நம்மளுக்கு வந்து பல்லெல்லாம் மஞ்சளாக மாறும் அப்படின்னு ஒவ்வொரு மரணக்குறிகளை பற்றியும் படிச்சு வச்சுக்கோங்க. வந்து கேட்குறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சீவம். தாது பார்த்தாச்சு, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சீவம். இதில் சீவ வெறும் அதை பற்றி, அதாவது கற்பத்துக்கு அப்படின்னா கொடுக்கலாம் ஒரு சின்ன வரும்.
நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் முதலை, அப்புறமா சுறா, அப்புறம் பலகரையை பற்றி, எலும்புகள் இருக்கு இல்லையா. எலும்புகள் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது எலும்புகளை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கொடுத்துருப்பாங்க புலியை பற்றி இது வந்து சீவனுக்கு தனியாக 2017 வந்து புதுசாக ஒரு புக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சீவனுக்கு தனியாக ஒரு புக்கு படிச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஜூனியர்ஸாக இருந்தீங்கன்னா அது உங்கள்கிட்ட புக் இருக்கும். உங்களுக்கு சீனியராக இருந்தீங்கன்னா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ஃபைனல் ப்ரிப்ரேஷனாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் என்னென்ன டாபிக்ஸ் முக்கியம் அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும். அதனால தான் இப்போ நம்ம இதில் நோயில்லா நெறியில் டாபிக்ஸை பார்க்கலாம். நோயில்லா நெறி அப்படின்னு பார்க்கும்போது இதில் சொல்லக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் 14 வேகங்கள். ஓகேங்களா, அதெல்லாம் மடக்கினா ஒரு வேகங்களும் மடக்கினா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. அதோட பாட்டையும் படிங்க. அடுத்ததாக சிறுபொழுது பெரும்பொழுது அதை பற்றியும் படிங்க. அதுக்கப்புறம் 10 வாயுக்கள், அழுகக்கூடிய லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உடற்பயிற்சி, யார் யார் உடற்பயிற்சி செய்யலாம், யார் யார் உடற்பயிற்சி செய்யக்கூடாது, அதில் கான்ட்ராடிகேஷன்ஸ் என்னென்ன, டியூரேஷன் என்னங்கிற மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது உறக்கத்தோட டியூரேஷன்ஸ், எவ்வளோ நேரம் என்னென்ன ஏஜ் குரூப்ஸ் வந்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தாம்பூலமில் வந்து இதோட வகைகள் கேட்டிருக்காங்க. எந்தெந்த நீர், அதாவது முதல் நீரோட சுவை, இரண்டாம் நீரோட சுவை அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸும், தாம்பூலம் தெரிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து நீர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆற்று நீர் எப்படி, அதுக்கப்புறம் வந்து ஓடை நீர் எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நீருக்கான தன்மைகளை பற்றியும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. காற்று அப்படின்னு பார்த்தோன்னா விசிறிகள். ஓகேங்களா, இப்போ மயில் விசிறினா எப்படி இருக்கும், இல்லை பனை விசிறி, இல்லை வெட்டி வேறு, இது மாதிரி ஒவ்வொரு விசிறிகளோட பயன்கள், இது மாதிரி கொஷின்ஸ் வந்து இந்த காற்று டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் தான் SPM, அதாவது சிறப்பு மருத்துவம். இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா கற்ப மருந்துகளை பற்றி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸின்னு விட்டுறாதீங்க. ஏன்னா அது பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் நம்மளுக்கு மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் இதோட வேறு பெயர்கள். ஓகேங்களா, இப்போ அபிசித மூலம்னா என்னது, உருளைக்கிழங்கு. இப்போ வந்து அதே மாதிரி செப்பரேட்டாக வந்து நிறைய மெடிசன்ஸ்க்கு வந்து கம்பைன்டு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பூர்ண சந்திரோதயமுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து வேறு பெயர்கள் கிடக்கும். சில மெடிசன்ஸ்க்கு வந்து டோசேஜஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி சில மெடிசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், கிராஜுவலாக சில மெடிசன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கற்ப மருந்துகள் இருக்கு இல்லையா, இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது வலிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதோட நிலைகளை பற்றி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது காக்கை வலிப்பு, சுதிகா வலிப்பு இருக்கு இல்லையா, சுதகவாதம், அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சியேஷன்ஸை பற்றியும். வர்மம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய டாபிக் தான், பட் படிக்க முடியாதவங்களுக்கு முக்கியமாக என்ன படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காலங்கள், கண்ணாடி காலம் இருக்குது, இது மாதிரி செப்பரேட்டாக காலங்கள் அப்படின்னு முடியக்கூடிய வர்மங்களை படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் அடங்கல், அப்புறம் சர்வங்க அடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அடங்கல் அப்படின்னு வரக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா டியூரேஷனை படிக்கணும், எவ்வளோ நேரம் இருக்கும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த 2 விஷயமாவது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வாசி, அதாவது பிராணாயாமத்தோட முறைகளும், யார் யார் செய்யலாம், யார் யார் செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் அதோட பலன்கள். அடுத்தது வந்து ஆசனங்கள், என்னென்ன ஆசனங்கள் முக்கியமானதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா குட்டம். இப்போது நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுதான் தோக்கி. ஓகேங்களா, இப்போ தோக்கியில் இருக்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம். அதாவது 6 அறிவு. ஒரு அறிவுனா என்னென்ன மிருகங்கள் வரும், 2 அறிவுனா என்னது, 3 அறிவு தான் என்னதுன்னு சொல்லிட்டு 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ரிலேட்டாக இருக்கக்கூடிய அந்த லெசன்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பொருளுரு பிராணன் அப்படிங்கிற இந்த டாப்பிக்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து மாணவனோட அந்த 6 குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 குணங்களை பற்றியும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் கேட்டிருக்க கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்மம் டாப்பிக்கில் இருந்தும் அளவுகள்லேருந்து கட்டாயமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் மஸ்ட்டு படித்து முடிச்சிருப்பீங்க. எதுக்கும் ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்து தீகையை பற்றி, அதுக்கப்புறம் சமாதியோட இடங்களை பற்றியும் யார் யார் எந்தெந்த இடத்துல சமாதியாக இருக்காங்கங்கிற விவரத்தை பற்றியும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எண் வகை சித்திகள், அதுக்கப்புறம் சதாசிவம், அப்புறம் சமணர், அதுக்கப்புறம் 96 தத்துவங்களும், அதுக்கடுத்து சித்தர்கள் இருக்கு இல்லையா, அந்த டாபிக்ஸும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அதாவது மூலிகை. மூலிகையில் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கிறதாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏகாரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய பலா. அதுக்கடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கேழ்வரகு இருக்கு இல்லையா, ஸோ கேழ்வரகை பற்றியும், அதுக்கப்புறம் மாமரம் அதாவது மா பற்றியும், அதுக்கு அடுத்தது வாழை, அதுக்கு அடுத்தது திராட்சையை பற்றி, அரிசியை பற்றி நீங்கள் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை படிச்சிருக்கணும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா சோளம், கோதுமை, அதுக்கப்புறம் கரும்பு. கரும்பில் வேறு பேர்களை வச்சு தான் கொஷின்ஸ் நிறைய முறை கேட்டிருக்காங்க, அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. கலப்பை அப்படின்னு பார்த்தம்போது இதில் அது மெடிசனில் செய்யக்கூடிய டோசேஜை பற்றியும், இதுலேயும் அதே மாதிரி சேரான்கோட்டையும் டோசேஜை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிறுபிள்ளை, அதுக்கப்புறம் விரலி, மாப்பிஞ்சி, அப்புறம் யோசனவல்லினா என்னங்கிறத நீங்கள் புக்கில் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிரதரோகிணியும், அடுத்தது சீந்தில் டாபிக், ஓகேங்களா, சீந்தில் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மருது, சீரகம், கடலை புளிப்பு, இருங்க ஜூம் போயிடுறேன். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா பேரிச்சம்பழம், வெற்றலை, சேரான்கோட்டையை ஆல்ரெடி எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நன்னாரி, அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல். இதுதான் மூலிகையில் அதிகமாக கேட்டிருக்கிற கொஷின்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் இதுதான். அட் லாஸ்ட் ஃபைனலி நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஓவராலாக பார்க்கக்கூடிய வியூக்கு வந்துட்டோம், அதாவது ஃபைனல் ரேஞ்சுக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோவில் எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் டாபிக் வைஸில் நம்ம பார்க்குறோம், அதுதான் இப்போ நம்ம ஓவராலாக பார்த்துருவோம். அது இல்லாமல் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் வியூவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மதுமேகம், அதாவது பொது மருத்துவத்திலேருந்து மதுமேகம் கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணக்குறிகள், அப்புறம் நீர்க்குறி, அதுக்கப்புறம் மிருதா சிங்கி, இது தாதுலேருந்து கேட்டிருக்காங்க. நைட்ரிக் ஆசிட், ஓகேங்களா, இந்த கொஷின் எஃப்எம்ல இருந்தும், வீரம் தாதுலேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் மூச்சுத்தடை எஃப்எம், அதாவது சட்ட மருத்துவத்துலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு அடிஷ்னல் கொஷினை சொல்லணும் அப்படின்னா இதில் ஐபிசி செக்ஷன் இருக்கு இல்லையா, ஐபிசி செக்ஷன் மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல, ஸோ எந்தெந்த செக்ஷன் எந்தெந்த ஆக்டுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜிஎம்லேருந்து இரும்பல், அப்புறம் காமாலை, எஃப்எம்லேருந்து நாபி, திரும்பியும் ஜிஎம்லேருந்து கல்லடைப்பு கேட்குறாங்க. அடுத்தது முக்கியமாக சன்னியோட வகைகள், இதுவும் ஜிஎம்லேருந்து தான். சுரமும் ஜிஎம்லேருந்து தான். ஓஜி அப்படின்னா முக உதயம், யோனி தாபிதம், இது ரெண்டும். அடுத்தது இது என்ன அப்படின்னா இது ஜிஎம்லேருந்து பெருங்கழிச்சல், சீத கழிச்சல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பீரியட்ரிக்லேருந்து நான் மென்ஷன் பண்ணல, இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஜிஎம்லேருந்து இருக்கக்கூடிய பெருங்கழிச்சலும் சீத கழிச்சலும். அடுத்தது ஓஜிலேருந்து பெரும்பாடு. அடுத்தது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தியம், ஓகேங்களா, எஸ்பிஎம்லேருந்து பைத்தியம், அதுக்கப்புறம் கிரிகை. பீரியட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா தோடமை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கணமை பற்றி, அதுக்கப்புறம் இது ரெண்டும் அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. மலடு ஓஜியிலேருந்தும், தோக்கிலேருந்து யார் கொஷின்ஸில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது சர்ஜரியில் காசம், மூலம், அப்புறம் யானைக்கால், இதெல்லாம் சர்ஜரிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது யானைக்கால் பார்த்தாச்சா. அதுக்கு அடுத்தது கிராம்பு, இது இதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூலிகையிலேருந்து. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய செய்கைகள் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு செய்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்து அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஹர்ப்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அது செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தாதுல எவாச்சாரம், மூலிகையிலேருந்து கடுகு. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோக்கிலிருந்து 9 திருமேனிகள், எஸ்பிஎம் புக்கிலேருந்து
மொப்போவை பற்றியும், தோக்கி புக்கிலேருந்து மறுபடியும் அளவிகளை பற்றி கொஷின்ஸும், அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா 3 குணங்கள், அதுக்கப்புறம் 12 cranial nerves. இது வந்து உடல் தத்துவத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெசின் வந்து ஃபார்மகாக்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்தும், அதுக்கடுத்தது வந்து அக்ரகாரம் வந்து மூலிகையிலிருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ். இப்போ வந்து எதை பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து பயோகெமிஸ்ட்ரி. அடுத்து தோக்கிலேருந்து 96 தத்துவங்கள், அப்புறம் பயோகெமிஸ்ட்ரியில் விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஸ்க்ரப் சைக்கிள் இதெல்லாம் வந்துடுது. ஃபார்மகாக்னசி அப்படின்னு பார்த்தோன்னா டேனின்னு, அப்புறம் வந்து குங்கிலியம், இதெல்லாம் வந்து ஃபார்மகாக்னஸில் இருந்தும். அதுக்கடுத்தது வந்து தாதுலேருந்து புடங்கள், என்னென்ன புடங்கள் போடுவாங்க, எவ்வளோ குவான்டிட்டி போடுவாங்கங்கிற கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது கருவிகள், ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய கல்வத்தோட நிறம் என்ன, அதுங்கிற மாதிரி வேரியஸ் ஆஃப் கருவிகளை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்து உப்பு பற்றி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து உலோகங்களையும், அதுக்கப்புறம் உலோகங்கள், இந்து உப்பு, கருவிகள், புடம், இந்த 4 விஷயமும் தாது சப்ஜெக்டில் இருந்து. தோக்கிலிருந்து வந்து எண் வகை சிப்பிகள், அதுக்கப்புறம் மூலிகை சப்ஜெக்ட்லேருந்து வேம்பு, நறுமண எண்ணெய் வந்து ஃபார்மகாக்னசி சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வல்லாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூலிகை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூஃபோபியசி, ஆடாதொடை, இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து மெடிசினல் பாட்டிலேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது மாதிரி பைனாமியல் நாமினிக்ளேச்சர், ஓகேங்களா, அதை பற்றியும் வந்து மெடிசினல் பாட்டிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா உடல் தத்துவத்திலேருந்து அட்ரினல் கிளாண்டு, அதுக்கு அடுத்தது வந்து நோய் நாடல்லேருந்து 14 வேகங்கள், 7 தாதுக்கள், 3 விதமான குற்றங்கள், இந்த 3 விஷயங்களும் இருக்குது. அடுத்தது பிசி அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி. அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், குளுக்கோஸோட ஃபார்முலாஸ் என்ன, கிளைக்கோஜனோட ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலாஸ் வந்து இதுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது தாது. தாதுவில் வந்து அப்பலகாரம், பூநீர், இதெல்லாம் தாதுவில் இருந்தும். ஜிஎம்லேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இலைப்பு, குருதி அழல், இதோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. செப்பரேட்டாக அதர் டைப்ஸ்னு கொடுத்துருப்பாங்களே அதை கேட்டிருக்காங்க. அடுத்தது தாது அப்படின்னா உழுமண். நெக்ஸ்ட்டு தோக்கிலிருந்து 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவுகள், ஒரு அறிவு ஜீவன் என்ன, ஈரறிவு ஜீவன் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபார்மகாக்னசியில் வந்து அந்த இதயத்தை பார்க்குற நஞ்சு, அப்புறம் வேறு என்னென்ன ஆல்கலாய்ட்ஸு, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கலாங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தாது அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சலவனம், எந்திரம், என்னென்ன எந்திரங்கள் யூஸ் பண்ணுறாங்க செய்நீர் செய்கிறதுக்கு, அது மாதிரி ஒவ்வொரு எந்திரங்களை வந்து பற்றியும் கேட்டிருக்காங்க. இந்த 2 விஷயங்களும் அகார் அகார், அப்புறம் இது வந்து மெடிசினல் பாட்டிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. மைக்ரோபயாலஜிலேருந்து என்னென்ன மீடியம், அப்புறம் அந்த கல்ச்சரு, ஸ்டெர்லைசேஷனு, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து மெடிசினல் பாட்டிலேருந்து மைக்ரோபயாலஜிலேருந்து இந்த லாஸ்ட் 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்த 2 டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து மெடிசினல் பாட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ரோத்தாலஸ் இதெல்லாம் வந்து மெடிசினல் பாட்டினிலிருந்தும். இது வந்து பெத்தாலஜிலேருந்து இன்ஃப்ளமேஷனை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அந்த 6 சுவைகள், ஓகேங்களா, அறுசுவைகள், ஐம்பூதங்கள், முக்குற்றம், அதுக்கப்புறம் 3 விதமான குணங்கள், தமோ குணம், தசோ குணம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 3 விதமான குணங்கள், இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது சுறா. இது வந்து உடல் தத்துவம், உடல் தத்துவத்துலேயும் இருக்குது, அப்புறம் வந்து நோய் நாடல்லையும் உங்களுக்கு வருது. அடுத்தது இது வந்து சீவம் சப்ஜெக்ட்லேருந்து சுறா டாபிக். அதே மாதிரி இதில் வந்து வெறி, நாய்க்கடி, ஒரு நாய்க்கடிக்கும் விஷக்கடிக்கும் என்னென்ன பற்பம் கொடுக்கணும், இல்லை என்ன செந்தூரம் கொடுக்கும், அதுக்கான அனுபானம் என்னங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து அஞ்சனக்கல், ஓகேங்களா, அஞ்சனக்கல், அதுக்கப்புறம் வந்து பலகரையை பற்றியும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஹைஜீன்லேருந்து சிறுபொழுது, உடல் தத்துவத்திலேருந்து இது. அதுக்கப்புறம் மூலிகையிலேருந்து ஏகாரவல்லி, இன்பூரலும். தோக்கி சப்ஜெக்ட்லேருந்து அந்த 7 பிறப்புகள், அப்புறம் 4 வகை தோற்றங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியம் வந்து கண்மங்கள், ஓகேங்களா. அப்புறம் தீட்சை, காணு தீட்சை, நினைவு தீட்சை அப்படின்லாம் மென்ஷன் ஆகிருக்கும் இல்லையா, அதை படித்து வச்சுக்கோங்க. தாது அப்படின்னு பார்த்தோன்னா செம்பு, அன்னபேதி, தேங்காய் சரம், இதெல்லாம் வந்து தாதுவில். தோக்கியில் மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமாதிகள், அப்புறம் சதாசிவம், 9 திருமேனிகள், இதெல்லாம் வந்து நீங்கள் தோக்கியில் படிக்கணும். தாதுவில் வந்து பாடனங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஃபைனலாக நம்ம வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது இருக்கு இல்லையா,
தாதுல வந்து பூனாகமும், மூலிகையில் வந்து அருகம்புல். இதுதான் வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ். மஸ்ட் நீங்கள் இந்த எல்லா டாபிக்ஸும் படித்து வச்சு இருக்கணும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது டாபிக்ஸ் உங்கள் வீடியோஸ் வேணாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.